2021 எம்சிசிக்கு வந்ததுக்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். சோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவிச்ச அதே 36 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரி வேறு வேறு மாநிலத்திற்கு அவங்க சிஆர்பிஎஃப் போர்ஸ மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸா மாறி இருக்கு. அது இந்தியால பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கால்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்பவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்திருக்கிறார். போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்கு. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் நோட்டிபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனாலதான் டிஎம்கே அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில எல்லோருக்குமே தெரியும். அந்த டைம்ல தான் இது வரும். பேசிக்கா யூகிச்சுக்கலாம். எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு. அசாம்ல எல்லாமே. அதனால அவங்க சம்பந்தமே இல்லாம திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டாங்க. இவங்க சொல்லிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல. தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 இருந்து எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் பேர் டூரிஸ்ட். அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும். வேறு வேறு காலகட்டத்துல வந்தா தான் அவங்க தலைவர். அதை மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானே ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது செந்தில் பாலாஜி அட்டவிழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏத்துக்க முடியுங்க?